problem related to equivalent resistance start பண்ண போறோம். So the question number 52. So இந்த கொடுத்திருக்க சர்க்யூட்ல you have to find the R equivalent அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? So given problem, so you have to redraw the இதுல just you can redraw right. Yes. Okay, so இத கொடுத்திருக்க sum. Okay, now so இது இங்க open it. என்ன சொல்லியிருக்காங்க இந்த சைட்லேருந்து பார்க்கணும். ஸோ அப்போ எந்த இடத்துலேருந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் ரெடியூசிங் தி சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் வி ஹேவ் டு ரெடியூஸ். ரைட்டுங்களா? ஓகே, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இது பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நவ் கரண்ட் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, கரண்ட் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஐ அப்படிங்கிற கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது, அதே மாதிரி ஐ அப்படிங்கிற கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்தது கரண்ட் வில் ஃப்ளோ ஹியர். ஐ அப்படிங்கிற கரண்ட் எங்கேயும் ஃப்ளோ ஆகுது, அதே மாதிரி இந்த இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்குமா, இந்த இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி இருக்குது சார், இந்த கையில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ அப்போது இது எக்ஸாக்ட்லி பேரலல். ஸோ அப்போது கரண்ட் எங்கே சார் ஃப்ளோ இருக்கும், கரண்ட் எந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகுதோ அதை நோக்கி தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போது இங்கே 1 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த கரண்ட்டில் இந்த லைனில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. ஸோ அப்போ அதில் கரண்ட் எதாச்சும் ஃப்ளோ ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகி இதில் வெளியே வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ கரண்ட் வில் ஃப்ளோ இந்த லைனில் ஃப்ளோ. அப்போது இதில் எதாவது கரண்ட் ஃப்ளோ இருக்குமோ, இந்த 1 ohm இந்த 1 ohmல கரண்ட் ஃப்ளோ இருக்குமோனா இது எந்த ஒரு கரண்ட்டுமே இருக்காது. ஸோ இப்போ ஐ ஈக்குவல் இதில் ஐங்கிறது 0, இதில் ஐ அப்படிங்கிறது 0. ஸோ அப்போ ஐ இதில் ஃப்ளோ ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அந்த ரெசிஸ்டன்ஸை we do not consider for equivalent resistance calculate பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகாத ரெசிஸ்டன்ஸை நம்ம equivalent resistance calculate பண்ணுறது கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன்ஸை எப்போ சார் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 1 ohm இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் எக்ஸாக்ட்லி என்ன சார் இருக்குது, எக்ஸாக்ட்லி பேரலல். ஸோ இங்கே 1 ohm இங்கே 1 ohm, இது மாதிரி இங்கே 1 ohm இங்கே 1 ohm, ரெண்டு எக்ஸாக்ட்லி பேரலாக இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா இது எக்ஸாக்ட்லி பேரலல். ஸோ அப்போது இது இந்த சர்க்யூட்டை டோட்டலாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்போ இந்த 1 ohm இந்த 1 ohமுக்கு என்ன சார், கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அப்போ அப்படி இல்லை அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ணோம் ஹியர் அண்ட் இதில் இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ தென் கரண்ட் ஃப்ளோயிங் இன் திஸ் சைட். இதில் ஃப்ளோ ஆகுதுங்களா கரண்ட், இது 1 ohm, சாரி இது 1 ohm, இங்கே 1 ohm, ஹியர் ஆர் ஈக்குவலன்ட் ஆர் ஈக்குவலன்ட்டுங்களா? ஸோ இப்போது இந்த 1 ohm எப்படி சார் இருக்குது, நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கேயே ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் பெண்ட் பண்ணி நம்ம இப்படி வச்சுக்கலாமா, இது 1 ohm, இது 1 ohm, இங்கேருந்து நான் எடுத்தேன்னா தட் இஸ் ஆர் ஈக்குவலன்ட். ரைட். ஸோ இப்போது 2 ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன் பேரலல். அப்போ என்ன சார் வரும், 2 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 1 ohm 1 ohm. ஸோ இது என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போது என்ன வேல்யூ வரும், நான் டேரக்ட் எழுதாம வேல்யூ ஆர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவலன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 0.5 ohm. ஆர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 0.5 ohm ஆர் 1/2 வரும். ரைட், 0.5 இல்லைன்னா 1/2 எப்படி எழுதலாம். ஸோ R1 இன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு R1 into R2 divided by R1 plus R2. So what is the value, 1 into 1 divided by 1 plus 1, that is equal to 1 divided by 2, approximately that is equal to 0.5 ohm. 0.5 ohm. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சார் நோட் பாயிண்ட் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, நோட் பாயிண்ட் R equivalent calculation. So current not flow to the resistor. எந்த ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகலையோ அந்த ரெசிஸ்டன்ஸை ஆர் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதில். ஓகே, ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்குது, ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஆர் ஈக்குவலன்ட்டை அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கன்சிடர் பண்ணுற தேவையில்லை அப்படிங்கிறத அந்த சம்மில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஏன் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 1 ohm 1 ohmல கரண்ட் ஃப்ளோவே இருக்காது,
அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒமிட் பண்ணிட்டோம்னா இந்த டோட்டல் சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன சார் 0.5 ஓம் இல்லைனா 1/2 ஓம். ப்ராப்ளம் நம்பர் கொஷின் நம்பர் 53 ஃபைண்ட் ஆர் ஈக்குவலன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி கொஷின் நம்பர் 52ல் பார்த்த சம் ஒரு சின்ன மாடல் அது ஒன்று என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த அவுட்டரில் ஒரே ஒரு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வி ஹேவ் டு ஃபைண்ட் தி ஆர் ஈக்குவலன்ட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன சார் அப்படின்னா இப்போது நம்ம ஏன் போவோம் இது ப்ரீவியஸ் சம்மில் இந்த வந்து ஷார்ட் சர்க்யூட்டுன்னு எடுத்துருந்தோம். என்ன எதுக்கு எந்த கண்டிஷனால ஷார்ட் சர்க்யூட் எடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஷார்ட் சர்க்யூட்டட் இந்த மேலே இருக்கக்கூடிய பிரான்ச்சு கீழே இருக்குது எக்ஸாக்ட்லி பேரலாக இருந்துச்சு. ஸோ ஷார்ட் சர்க்யூட்டடாக இருந்ததுனால வி ஆர் கன்சிடரிங் எஸ் ஷார்ட் சர்க்யூட். மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் பண்ணிடணும். ஓகே, ஸோ அப்போது ஷார்ட் சர்க்யூட்டடாக ஒரு சர்க்யூட் வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்குன்னா மேலே போத் பேரலாக இருக்கணும். ஸோ பேரலுக்கு இடையில் லைன் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கன்சிடர் பண்ணாமல் சால்வ் பண்ணணும். பட் ஆனால் இங்கே இந்த இடத்துல சால்வ் பண்ணும்போது இது எக்ஸாக்ட்லி பேரலாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த இதுக்கும் இந்த இதுக்கு என்ன சார் இல்லை பேரலாக இது என்ன சார் நாட் இது போத் ஃபர்ஸ்ட் ஒன் இது ஷார்ட் சர்க்யூட். ஸோ அப்போது கரண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதில் கரண்ட் ஐ அப்படிங்கிற கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுது சார். ஸோ அந்த கரண்ட் ஸ்பிட் அப் இன்டூ இங்கே I1 அப்படிங்கிற கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுது, I2ங்கிற கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது, I3 அப்படிங்கிற கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது. ரைட், ஸோ அப்போது I1 I2 ஸோ இப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் அதே மாதிரி இது I1 ரைட். ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் இது I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்கே எக்ஸாக்ட்லி பேரலல் கிடையாது. ஸோ அப்போ என்ன சார் ஆகும் கரண்ட் இதில் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு I4 அப்படிங்கிற கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி I5 அப்படிங்கிற கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும். ஃபைனலாக எக்ஸாக்டாக டோட்டல் sum of current entering that is equal to sum of current leaving all the current வெளியே அவுட்கம் தான். ஸோ இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பார்ட் இந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகிடக்கூடிய பார்ட்டை பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி பேரலல், நாட் எக்ஸாக்ட்லி பேரலல். ஸோ இது எக்ஸாக்ட்லி பேரலாக இல்லை. ஸோ அப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னா இது என்னவா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் ஒயர் என்ன சொல்லுன்னா டம்மி ஒயர்னு சொல்லுவோம். டம்மி ஒயர் இது என்ன சார் சொல்கிறோம் இந்த ஒயரை இந்த லைன் என்ன சொல்கிறோம் இட் வில் கான்சிடர் டம்மி ஒயர், அதாவது அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற கன்சிடர் ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன். ஸோ அப்போது இது டம்மி ஒயர் அப்படிங்கிறப்போ இது டம்மி ஒயர், இந்த ரெண்டும் டம்மி ஒயர். ஸோ அப்போது இதை ரீட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை இந்த டயக்ராமை விடா. ஸோ எப்படி சார் வரும் அப்படின்னா மேபி ரைட் இந்த டம்மி ஒயர் அப்படிங்கிறதுனால இது டம்மி ஒயர். ஸோ இதுக்கு அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டம்மி ஒயரை கேன்சல் பண்ணோம்னா எடுத்து ஜஸ்ட்டு எப்படி சார் ரீட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இப்படி we are retrying இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை we are ரீட்ரா பண்ணிடுறோம். புரிஞ்சுதான்? இது டம்மி ஒயர். ஸோ இந்த ஒயர் இது எதுவுமே இல்லை. அப்போ இந்த பாயிண்ட்டை we are considering இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ இது this will be 1 ohm and this will be 1 ohm, இதுவும் 1 ohm and this will be 1 ohm, this will also 1 ohm. ஸோ இப்போ இந்த 1 ohm ஒன்று பேரலில் என்ன பண்ணுவோம் இப்போ ரீட்ரா பண்ணோம்னா ஈக்குவேஷன்ஸ் from this side இங்கே resistance value. ஸோ இப்போ இந்த both are value 1 parallel அப்படிங்கிறப்போ 0. or 1/2 ohm. Next here we have a 1 ohm. அதே மாதிரி இங்கே next we have a 1/2 ohm. 1/2 ohm. அப்போ இந்த மூணுமே பார்த்தீங்க இது 1 ohm, இதில் 1 ohm. ஸோ R equivalent calculate பண்ணணும்னா R equivalent that is equal to 1/2 parallel. So 1/2 parallel to 1 plus 1/2. இந்த 1/2 என்ன சார் இந்த ரெண்டு வேல்யூ சீரியஸ். ஸோ இதை மாதிரி ரீட்ரா பண்ணி எழுதுனா ஜஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இது 1/2 ohm. ஸோ இங்கே இருக்கிறது 1 plus 1/2 ohm. ஸோ 1/2 ohmனா 3/2 ohm ரைட்டுங்களா? என்னது 3/2
2 ohm. 3 by 2, that is equal to 1 by 2 into 3 by 2 divided by 1 by 2 plus 3 by 2. So total R equivalent oda value எடுத்துட்டீங்க அப்படின்னா it will comes 3 by 8 ohm. R equivalent oda value என்ன சார் 3 by 8. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ ப்ரீவியஸாக போட்ட ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு பிரான்ச் அவுட்டரில் ஒரே ஒரு பிரான்ச் ஒன் ரெசிஸ்டன்ஸ் அவுட்டரில் பிரான்ச் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுனால இந்த சென்டரில் போகக்கூடிய ஒயர் என்னது இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் ஷார்ட் சர்க்யூட்னு பார்த்தோம். பட் இங்கே இது பேரலில் எக்ஸாக்ட்லி பேரலாக இல்லை. இது ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது மேலேயும் கீழே எக்ஸாக்டாக பேரலாக இல்லை. ஸோ அப்போ இந்த ஒயர் என்ன ஒயர் இருக்குன்னா வி கன்சிடரிங் இட் இஸ் அ டம்மி ஒயர். இது நாட் எக்ஸாக்ட்லி பேரலல். ஸோ இது கன்சிடர் டம்மி ஒயர். டம்மி ஒயர்னா ஒன்றும் இல்லை சார், எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த பாயிண்ட் எங்கே கொண்டு வரும், we are connecting here. ஸோ அதனால இந்த 1 ohm இங்கே, இந்த 1 ohm இங்கே. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த 2 1 ohமும் பேரலல், அதேமாதிரி இந்த 2 ohமும் பேரலல். ஸோ பேரலல் பண்ணால் 1 into 1, ஸோ 0.5 0.5, அதாவது 1/2 1/2 இது 1. நெக்ஸ்ட் 1/2 இருக்கும்போது இந்த 1/2 1ம் போத் ஆர் சீரியஸ். ஸோ பேர் பண்ணும்போது 3/2, இந்த 3/2 1/2ம் போத் ஆர் பேரலல். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா R1 into R2 divided by R1 plus R2 காம்பினேஷனை போட்டோம்னா R equivalent equal to 3/8 ohm கிடைக்கும். ரைட். Question number 54, find R equivalent. ஸோ கொடுத்துருக்கிற சர்க்யூட்டில் you have to find the value of R equivalent find பண்ணணும். ஓகே. இப்போ R equivalent find பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய வயர் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி பேரலாக இல்லை. ஸோ இட் வில் ஆக்ட் as a dummy wire. என்ன வயர் சார் டம்மி ஒயர் அப்படின்னு எடுத்து. இது வந்து இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி பேரலல். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸாக்ட்லி பேரலல் இந்த ஒயர் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு பேரலாக இல்லை. ஓகேங்களா? ஸோ போத் சைட்ஸ் ஆர் 1 ohm 1 ohm இருக்கும் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்க்கும்போது. ஸோ நாட் எக்ஸாக்ட்லி பேரலல். ஸோ அப்போ அந்த ஒயர் என்னென்னு கன்சிடர் பண்ணிட்டு வி கன்சிடர் இட் as a டம்மி ஒயர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடுறோம். ஸோ அதை டம்மி ஒயர்னு கன்சிடர் பண்ணிட்டு ஹியர் ரீட்ரா. ஸோ இந்த ப்ராப்ளம் டயக்ராமை ரீட்ரா பண்ணோம்னா it comes yes 4 ohm and here it will come to the 1 ohm. This is dummy wire. Next அடுத்தது we can take it, this is a 2 ohm and again we are taking this will be a ohm and it's a connection line. So this is 4 ohm and this is will be 1 ohm, this is 2 ohm and this 2 ohm. ஸோ இப்போ இது என்னவா சார் இருக்குது? ஸோ இந்த ரெண்டுமே பேரலல், இந்த ரெண்டும் பேரலல், 4 ohm இந்த 1 ohm அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பேரலல். ஸோ அப்போ இதை ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா வேல்யூ என்ன வரும் 4 into 1, that is என்ன வேல்யூ 4 into 1 divided by 4 plus 1, that is equal to 4 divided by 5 ohm, that is equal to 4 divided by 5 ohm. So இங்கே என்ன வரும் 2 into 2, that will be 1 ohm. ரைட்டுங்களா? that will be 1 ohm. So what is the value of R equivalent? So R equivalent that is equal to, for both values are in series. So about 4 by 5 plus 1, that is equal to 5 plus 9 divided by 5 ohm. What is the value of R equivalent? R equivalent that is equal to 9 divided by 5 ohm. Yes sir, we are considering it is a dummy wire, it's not a parallel. அப்படிங்கனால ஸோ we are making as a dummy wire. ஸோ dummy wire பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணக்கூடாது. இது ஒரு சர்க்யூட், இங்கே ஒரு சர்க்யூட், இங்கே ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ ப்ளஸ் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடி இங்கே ஒரு டாட் வச்சு இந்த மாதிரி இந்த ஒரு மிஸ்டேக் இங்கே வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணக்கூடாது சார் டம்மி ஒயர் கால்குலேட் பண்ணும்போது. ஸோ டம்மி ஒயருக்கு ஜஸ்ட் யூஆர் கனெக்டிங். ஸோ அந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு டெர்மினல் இருக்குதுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ டம்மி ஒயர் கன்வெர்ட் பண்ணும்போது டம்மி ஒயரை இந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது இங்கே ஜாயின் பண்ணி மறுபடி இங்கே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி போட்டோ அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ராங்காக தவிர. ரைட்டுங்களா? ஸோ அப்போ டம்மி ஒயர் கன்சிடர் பண்ணுவோம் இந்த ரெண்டு பேரலல் then we can calculate the R equivalent of 9 by 5. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 55, ஃபைண்ட் R equivalent. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு I அப்படிங்கிற கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும் சார் இல்லையா? இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4 ohm, இந்த பக்கம் 1 ohm. ஸோ அப்போது கரண்ட் எதை நோக்கி சார் ஃப்ளோ இருக்கும்? கண்டிப்பாக கரண்ட்டு இந்த
பிரான்ச்சில் தான் ஃப்ளோ ஆகும். ஏன் சார்? we have ஜீரோ ரெசிஸ்டன்ஸ், இந்த பர்டிகுலரில் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். அப்போ கரண்ட் எல்லாமே இந்த வழியாக வெளியே போயிருமா? ஸோ what is the value of R equivalent? இப்போ இதோட R equivalent வேல்யூ என்ன சார்? R equivalent that is equal to 0. ஏன்? ஸோ ரெசிஸ்டன்ஸு கரண்ட்டு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் ஃப்ளோ ஆகலை. ஸோ எந்த ரெசிஸ்டன்ஸ்லேயுமே ஃப்ளோ ஆகலை அப்படின்னா R equivalent எந்த ரெசிஸ்டன்ஸுமே நம்ம ஈக்குவலண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ R equivalent வேல்யூ 0 ஆகும். ஸோ R equivalent எப்போ ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், R equivalent கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ரெசிஸ்டன்ஸை ஈக்குவலண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்காக எடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஐங்கிற கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ ஆர்டிசி சிம்பிளி ஷார்ட் சர்க்யூட்டட். ஸோ உள்ள என்ட்ராகக்கூடிய கரண்ட் எல்லாமே ஷார்ட் ஆகி இந்த பக்கம் வந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்லையும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையும் நம்ம R equivalent கன்சிடர் பண்ணுறதுக்கு எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இப்போ R equivalent வேல்யூ என்ன? that is equal to 0. Next question number 56, find RAB. ஸோ கொடுத்துருக்கூடிய ப்ராடக்ட்டுக்குரிய RAB எங்கே இருக்குது? இந்த இடத்துல RAB இருக்குது. ஸோ we have to draw. ஸோ ஃபைன் பண்ணும் RAB. ஸோ RAB ஃபைன் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த சர்க்யூட் டயக்ராம் ஜஸ்ட் we have to read. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்டரில் ஷார்ட் சர்க்யூட்டட், இந்த இடத்துல இந்த ஒரு வயரில் ஷார்ட் ஆகிடும். ஸோ அப்போது இதை ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் எப்படி ரீட்ரா பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே ரீட்ரா பண்ணோம். 4 ohm ரெசிஸ்டர் ப்ளஸ் we have ஒரு 1 ohm ரெசிஸ்டர் and again we have ஒரு 2 ohm ரெசிஸ்டர் and we have ஒரு 2 ohm ரெசிஸ்டர். இந்த டெர்மினல் என்ன சார்? this will be R. இந்த ஒரு டெர்மினல் this will be வெளியேற்றாச்சு. இந்த ரெண்டு டெர்மினல் வெளியேற்றோம். ஸோ அப்போது இந்த பாயிண்ட் வந்து A அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். ஏ இங்கே கனெக்ஷன் இல்லை, அப்போ இதுவும் ஏ. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே ஏ அப்படிங்கிறப்போ ஜாயின் இந்த லைனையும் ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஒரு RA. இந்த ரெண்டு கடையில் இருக்கிறதா இட் வில் பி RAB. இது வந்து RA, it will be RB. So value 4 ohm, this will be 1 ohm, this will be 2 ohm and this will be 3 ohm. ஸோ இப்போ இந்த சென்டரில் இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க. இப்போ இந்த ஒயர் என்ன ஒயர் சார்? ரெண்டுமே எக்ஸாக்டாக பேரலல் அல்ல. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஒயர் என்ன சார்? இந்த ஒயர் இஸ் a dummy wire. It will be a dummy wire. ஸோ அப்போ டம்மி ஒயர் அப்படிங்கிறப்போ இந்த டயக்ராம் ரீட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒரு டயக்ராம் ரெசிஸ்டர் இதுக்கு அக்ராஸாக ஒரு 2 ohm ரெசிஸ்டர், then we have a 1 ohm resistor and we have ஒரு 2 ohm resistor. This is RA, this will be RB. ரைட்டுங்களா? Suppose இதோட வேல்யூ 4 ohm, this will be 2 ohm, this will be 1 ohm and this will be 2 ohm. So in the parallel, this will also parallel. So 4 into 2 divided by 4 plus 2, that is equal to 8 divided by 4 plus 2, 6 ohm. This will be 6 ohm. Appo 1 into 2 divided by 1 plus 2, that is equal to 2 divided by 3 ohm. This will be 2 divided by 3 ohm. So equivalent resistance value, then value of the value, this will be 8 by 6 ohm and this will be 2 by 3 ohm. This is RA and this will be RB. So in the ரெண்டு கேள்வியில் கூடிய R equivalent என்ன சார்? So 8 plus 6 plus 2 by 3. This will be a R equivalent. This will be a R equivalent. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we can draw it 1 2 3 2s are 6. So 3 2s are 6, 4 2s are 8. So 4 divided by 3 plus 2 divided by 3, that is equal to R equivalent, that is equal to 4 plus 2, 6 divided by 3, that is equal to 2 ohm. 2. So R equivalent, that is equal to 2 ohm. R equivalent, that is equal to 2 ohm for this problem. ரைட்டுங்களா? ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம் RAB கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் அதை நான் ரீட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் ஐ ஹேவ் டு
redraw. அதே தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. செட்டு ரீட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டெர்மினலை வெளியே எடுத்திருக்கேன், அந்த டெர்மினலை வெளியே எடுத்துருக்கோம். மேபி இதை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். தட் வில் பி RA, this will be RB. ரெண்டு கடையில் இருக்குது RA அண்ட் RB. ஸோ அப்போது RA டெர்மினல் RB டெர்மினல் வெளியே எடுத்துடும். ஸோ கனெக்ட் பண்ணும்போது நாட் எக்ஸாக்ட்லி பேரலல். ஸோ அப்போ இட் வில் ஆக்ட் அஸ் அ டம்மி ஒயர். அப்படி பார்க்கும்போது இந்த 4 and 2 are parallel, 1 and 2 are parallel. ஸோ பேரலல் பண்ணும்போது we have a 8/6 ohm and 2/3 ohm. Both are series. So add பண்ணும்போது we can get the R equivalent value of 2 ohm.